உனக்காக ரொம்ப ஆசாசியா வாங்கி வந்திருக்கேன், வாங்கிக்கோமாக்கா. அச்சோ மோதிரம்லாம் எனக்கு வேணாம், நீயே வச்சுக்கோ. மோதிரத்தை காலேஜ் போகும்போது மட்டும் போட்டுக்கோ, வீட்டுக்கு வந்தோடனே ஊற்றி வச்சிரு. உங்க அம்மா பார்த்தா தான் திட்டுவாங்க. நீ ஈஸியா சொல்லிடுவ, மாட்டேன்னு வச்சுக்க அவ்வளோதான். என் அம்மா பின்னி எடுத்துருவாங்க என்ன. இவ்வளோ பெரிய பொண்ணா இருக்க, உன்னால ஒரு மோதிரத்தை கூட மறைச்சு வச்சுக்க முடியாதா? என்னால அதெல்லாம் முடியாதுப்பா. சரி நான் வரேன், நான் காலையில் எங்கள் அம்மா தேடுவாங்க. உங்களுக்கு வர என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. ஏய் மகா நில்லு. என்ன இப்போ இது என்ன பண்றது? என் ஞாபகமா நீயே போட்டுக்கோ. அப்போ நீயே போட்டு விடு. ஆமா, இவருக்கு என்கேஜ்மெண்ட் நடக்குது இப்போ. இவருக்கு நம்ம மோதிரம் போட்டு விட்டு போனோமா. ஆசையா பாரு நல்லா. இந்த ஒரு சின்ன ஆசை கூட நிறைவேற்ற மாட்டியா நீ? நான் என்ன கல்யாணம் பண்ணி கேட்டேன்? கேட்பீங்க வாங்கப்பா, நல்லா கேட்பேன். ஏன் கேட்டா வேணாம்னு சொல்லிடுவீனா? போடா லூஸ் விடுக்கு, வேற வேலை கிடையாது. ஏய் சொல்லிட்டு போடி. வாடி போடின்னு சொல்லி வச்சுக்க, பல்லெல்லாம் தட்டி கையில கொடுத்துருவேன். இப்போ என்ன தப்பா கேட்டுட்டு ஓடுற அப்படி? கடைசி வரைக்கும் எப்படியே பாடினு நில்லு. என் கூட படிக்கிற பசங்களாம் எவ்வளோ ஜாலியாக இருக்கிறானுங்க. நான் மட்டும் தான் சிங்கிளாக இருக்கேன். சரி கோவில் என்ன போனா அங்கே மொட்டை அடிச்சு காது குத்துற வர சொல்லியிருந்தாங்க. முடிஞ்சு சொல்லியான்னு தெரியல. அப்புறம் அப்பா திட்டுவார் எங்கே போனேன்னு. மீதி அங்கே போய் கண்டினியூ பண்ணலாம். ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, உன் காதல நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வேன். அந்த ஒரு 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 சொல்லில் நான் உயிர் வாழ்வேன். அப்போ போய் 1/2 மணி நேரம் ஆகுது. யாருக்காக பாடிருக்கோன்னு தெரியல. கடைசியில் தனியாக புலம்ப விட்டுட்டாலே. இந்த கோவில் தானே அட்ரஸ் காட்டுது. வெளியில யாரும் ஆளுக்கணும். இந்த பசங்களுக்கு ஃபோன் பண்ணா அதை வரமாயிடுச்சு, இன்னும் ஆளுக்கணும். என்னென்னதான் பண்ணிருக்குன்னு தெரியல. வரட்டும். தெரியாத ஊர்ல எங்க போய் சுத்தி இருக்குதுன்னு தெரியல. நம்ம இதுக்கு வந்தோம், காது குத்து ஃபங்க்ஷனுக்கு வந்தோம். அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணாம பூந்தோட்டத்துக்கு யார் போசுறது? எல்லா வேலையும் முடிச்ச பிறகு போலாம்ல. எங்கன்னா கொஞ்சமாவது சொல்ற பிச்சு கேக்குதுங்களா? அண்ணி வந்துட்டாங்க. அண்ணி யாரு? வசந்தியா? வாமா வாமா வாமா. என்னம்மா நீ மட்டும் தனியா வந்திருக்க? அவங்க வீட்டுக்கு குழந்தைலாம் வரல? அவருக்கு இன்னைக்கு இம்பார்ட்டன்டான மீட்டிங் இருக்கு, அதெல்லாம் வரல. குழந்தைய வந்து எங்க மாமியை பாத்துக்கிறாங்க. அதான் நான் மட்டும் வந்துட்டேன். சரிம்மா, அவ்வளோ தூரம் தனியாக வந்தேன்? இல்லை நீ காரில் தான் வந்தேன், டிரைவர் தான் ஓடினு வந்தாரு, நான் உட்காந்து வந்தேன். சரி வா வா உள்ள வா. ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சா? நீ இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க, இன்னும் காது குத்தி முடிக்கல. வா வா வா. நான் கூட இந்த கோயில் தானே, இல்லை வேற ஏதாவது கோயிலா என்ன ஒருத்தரையும் ஆளக்கணமே பார்த்துட்டு நிற்கிறேன். அம்மா இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த ஒருத்தர் கூட இங்கே கிடையாது. எல்லாரும் எங்கே போனாங்கன்னே தெரியல. உனக்கு பூந்தோட்டத்துலேயே உன இளநீர் குடிக்கும், இங்கே எங்கேயோ போய் சுற்றி இருக்குங்க. 4 பேர் தான் கோயில் உள்ளே. அதான் வரவங்கள வான்னு வர வைக்கிறதுக்கு யாரும் கிடையாது. வரட்டும் தான் வச்சுருக்காங்க மொத்த பேருக்கும். சரிங்க நீ சரிங்க. நீ ஊர் வேறு நல்லா பச்சை இருக்குல்ல, அதெல்லாம் சுற்றி பார்க்கறதுக்கு போயிருக்காங்க உங்களுக்கு. ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு அப்புறமா போகலாம்ல. எதுவும் சொல்கிற பிச்சு கேட்க மாட்டேங்குமா இங்கே. சரி நீ உள்ளவா, வெயிலே நிற்கிற. யாரே கோமல் அக்கா ஒரு நாக்குனாரா? பரவாயில்லையே இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். வாங்க வாங்க. உங்களால காரணம் சொல்லிட்டு தெரியும் இருக்கு அதுலேருந்து. நாங்கள் முக்கியமான வேலையை போயிருந்தோம்மா. ஆமாம் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு ஃபங்க்ஷன் பார்க்காதீங்க, முக்கியமான வேலையை போயிட்டு வாங்க. அப்படி என்ன முக்கியமான வேலையோ? ஊரை சுற்றி பார்த்துட்டு அப்படியே காய் பழம் ஏதாவது பூ ஏதாவது கட்சி சின்ன பறிச்சு வரலான்னு போனோம். ஒன்றுத்துக்குள்ள பறிக்க முடியல. எல்லா இடத்துலையும் ஆள் போட்டு வச்சிருக்காங்க. ஒன்றுத்துல கை வைத்தல என்னம்மா என்னம்மா பண்ணுறீங்க என்னம்மா பண்ணுறீங்க? எங்கேருந்து தான் குரல் வரும்னு தெரியல. குரல் மட்டும் வருது அழகாலம். நம்ம ஊர் மாதிரி நினச்சிட்டு நம்ம உங்களுக்கு இங்கே வேணா இதெல்லாம் பறிச்சிக்கலான்னு இங்கே கட்டி வச்சு உதவி போகிறாங்க பாரு. ஒரு விட்டு ஊர் வந்த இடத்துல அடி வாங்கி போகிறீங்க. பரவாயில்லையே ராதியா, நான் சொல்லியிருக்குது. காரில் வரும்போது உங்களை 2 பேரையும் நான் பார்த்தேன் நான். சரி இந்த ஊருக்காரங்க போல இருக்கு, ஃபங்க்ஷனுக்கு வரவங்க வந்து பட்டு படம் கட்டியிருப்பாங்களே, வேறு யாரும் நினச்சிட்டு ஒன்று வந்துட்டேன். அப்புறம் பார்த்தா நீங்கள் தானே அது அசிங்கப்படுத்துறதுக்குனே வந்துக்கிறாப்பில் இருக்கு நம்மள. சரி சரி அதெல்லாம் விடுங்க, ஃபங்க்ஷன் முடிஞ்சாலும் சாப்பிடல. வாங்க வாங்க. எங்கே உங்கள் கூட இன்னொருத்தவங்க இருப்பாங்க ஹைட்டா, அவங்க இங்கே? இதோ இங்கே தான் இருக்கிறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கவா. கொஞ்சம் மாடு மேய்க்க போயிருந்தேன், அதான் கொஞ்சம் லேட் ஆகிப்போச்சு. என்னது மாடு மேய்க்க போறீங்களா? ஆமாம் 2 மாடு வீடு அடங்க, அந்த மாடு 2 மாடு இருக்குது, அந்த மாடுங்களை மேய்க்கிறதுக்கு போனேன். பெரிய பொண்ணு மாடு மேய்க்கிறதா சொல்கிறேன். நீ கன்ஃபார்மாக உங்களை தான் சொல்கிறேன். எங்க 2 பேரும் பார்த்தா உங்களுக்கு மாடு மேய்க்க தெரியுது. ஃபங்க்ஷனுக்கு வந்தால் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணாமல் ஊரை சுற்றின்னு வந்தால் மாடுன்னு சொல்லாமல் வேறு என்ன சொல்லுவாங்க? உங்களை ஊர் ஃபுல்லாக தேடி கண்டுபிடிச்சிட்டுன்னு வர வேண்டியதாக இருக்குது. மாடு கூட இப்படி தான் அவுத்துன்னு போயிடுச்சு வச்சுக்கேன், எங்கே இருக்குது ஏது இருக்குது தேடி தெருவா சுற்றி கூட்டின்னு வராங்க பார்த்தியா, அந்த மாதிரி கூட்டின்னு வந்திருக்கோம் உங்கள் 2 பேரையும். நாங்களே கோயிலுக்கு வரலாம் வந்தோம்னா எதுக்கு நீ வந்த? நீ எங்க கண்டுபிடிச்சா? நாங்கள் தான் உங்களை கண்டுபிடிச்சோம். ஏண்டே இப்படியே பேசிருக்காதுங்கடி. மணி அது உள்ள வாங்கடி. பட்டு புடவை எடுத்து வந்தா அத்தை வந்தேன் இத்தை வந்தேன்னாலுங்க. ஒன்றுத்தையும் காணும். காலையில் ஏதோ மேக்கப் பண்ணி இருந்தாலுங்க. சரி பட்டு புடவை கட்டின்னு கலங்க போயிருக்குன்னு பார்த்தேன். பாரு அதே ட்ரெஸ் தான் இருப்பாங்க. நம்மளை கேள்வி கேட்டுருக்காங்க எல்லாரும். பட்டு புடவைங்க மேக்கப் எங்கன்னு. உனக்கு என்ன பட்டு புடவை தானே கட்டணும் அப்படின்னு பாரு. இம்மா அதெல்லாம் நீங்கள் பொறுமையாக எப்படின்னா கட்டிக்கிங்க. இப்போ மணி ஆகுது. காலையிலேருந்து என்ன பண்ணியிருந்தாலும் தெரியல. பட்டு புடவை கட்ட போகிறாங்க அப்போ தான். சரி சரி பேசினேன். நடங்க உள்ள நடங்க. எதே பிரியாணி ஐடியாச்சா இல்லையே? காலையிலேருந்து ஊர் சுற்றி பசியாக இருக்குது. கடை டிஃபன் கூட போடலைங்க. அண்ணி பேக் காலையில் வச்சுட்டு வந்துட்டேன், எடுத்துன்னு வரேன். சரிம்மா பார்த்துக்கிட்டோம். ஏக்கா ராதிகா பார்த்தியா வெயிட்டான கைக்கெலாம் சொல்லியிருக்கேன். பெரிய மொழியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெள்ளி விளக்கு தங்க கம்மல் எதுனா கிஃப்ட் எடுத்து வந்துருக்குமா? ஏண்டி அவன் என்ன சொல்லிருக்கா? எனக்கு தெரியும். என்ன கேட்டுக்கா? ராதிகா ஆளை பார்த்து சொல்லியிருக்குது. எனக்கு கூட நாத்தனா இருக்குது. என் நாத்தனாருக்கு ஒரு வார்த்தை சொல்லிச்சா பார்த்தியா? உன் நாத்தனாருக்கு மட்டும் சொல்லியிருக்கேன். ஏன்னா அது வசதியான இடம். பணக்காரங்க கோடீஸ்வரங்க அவனை பெரிய மொழியாக எழுதுவாங்க. என் நாத்தனார் வந்து என்ன ஒரு 500 1000 எழுதும். அதனால அதுக்கு சொல்ல போல.
இந்த ராதிகா தான் உங்ககிட்ட கேட்டால உங்க நேரத்தில் இருக்கு யாருக்குலாம் சொல்லலாம் சொல்லுங்க ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் ஃபோன் நம்பர் கொடுங்கன்னு கேட்டால நீங்கள் தானே ஐயோ வேணாம் அதெல்லாம் வர மாட்டாங்க போக மாட்டாங்க முக்கியமான விஷயத்துக்கு தான் வருவாங்க தூரத்தில் வேலை வச்சிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் தான் சொன்னீங்க இப்போ என்ன நீட்டினிக்கா நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம் அப்போ கூட நீங்கள் ஃபோன் நம்பர் வாங்கி அவங்க ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல நேரில் தான் போய் சொல்ல முடியாது ஃபோன்லேயே சொல்லிருக்கலாம்ல ஏமா இவங்க கிட்டலாம் பேசி நம்மளால முன்னுக்கு வர முடியாது உள்ளே வந்து சேருங்க என்னடி கேட்டதுக்கு பதிலே சொல்ல மாட்டீங்க நான் இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சா பார்க்கணும் தானே அதெல்லாம் எப்பயோ ரெடி ஆயிடுச்சு சுட சுட டம் போட்டு வச்சுக்கிறாங்க சரி அப்போ நம்ம வந்து வேலையை போய் பார்க்கலாம் எந்த பக்கம் சாப்பாடு போடுறாங்க கோவில் பின்னாடி நட காது குத்துற ஃபங்க்ஷனுக்கு வரதுக்கு துப்பு கிடையாது ஒருத்தருக்கா பிரியாணி சாப்பிட போது போவாங்க வர பின்னாடியே என்ன இது போல எங்க இருந்து இங்கே தான் இருந்து போல நேரம் ஏடி நிறைய கூட்டம் வந்தது போகுது ஃபங்க்ஷனுக்கு ஆமாம் அங்காளி பங்காளி மாமா மச்சான் ஒட்டு உறவு எல்லாமே வந்திருக்காங்க கொஞ்சம் தாமதிச்சாலும் நமக்கு பிரியாணி கிடைக்காது போல இருக்கடி போடி ஃபர்ஸ்ட் நம்ம முடிச்சிட்டு வரலாம் நம்ம வந்ததே அதுக்கு தானே ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணால் மொழி எழுதலாம் அதெல்லாம் எதுவும் கிடையாது தின்றதுக்குனே சுற்றின்னு வருதுங்கம்மா ஆமா இந்த அம்மா சாப்பிடவே மாட்டாங்க அப்படியே மூந்து பார்த்துட்டு வச்சுருவாங்க பின்ன உங்க கூட சேர்ந்துருக்கல வேற எப்படி இருப்பேன் உங்களை மாதிரி தான் இருப்பேன் இம்மா இவனை எங்க கூட சேர்த்தவள போ ஃபங்க்ஷன் போய் பார்ப்போம் ஏன் நான் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வரதுக்குள்ள மொத்தத்தையும் தின்னு தீர்த்து வச்சுலான்னு பார்க்குறீங்களா கையை காலை உடச்சு விடுவேன் ஐயோ ரகசியம் தெரிஞ்சுக்கிட்டானே நாடாங்க என் கூடயே வாங்க நம்மளே கேடினா நம்மளுக்கு மேலே கேடியா இருக்கலேவா என்னக்கா பண்றது நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதான் வீட்டுக்கு வர பாசல் கட்டிட்டு அதுக்கு ரெடி பண்ணுங்கடி அத்தை வருஷத்துல எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க சரி நான் எல்லாத்தையும் கவரில் போட்டு வைக்கிறேன் தனியாக திரும்பி சாப்பிட்றவங்களுக்கு எல்லாத்தையும் ஒன்று வச்சிரு அதெல்லாம் நான் வச்சுக்கிறேன் இந்த ஊருக்காரங்க நிறைய பேர் வந்திருக்காங்க அத்தை அதெல்லாம் நிறைய பேர் சொந்தக்காரங்களா இருக்காங்க அவங்களாம் யார் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல நீங்கள் தான் பார்த்து யாருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ கரெக்டாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் நான் கொடுக்கல போல வரல நீ வந்து ஒரு பேச்சு வரக்கூடாது சரிடி அதை நான் பார்த்துக்கிறேன் அப்புறம் அவங்களாம் சாப்பிட்டாங்களா இல்லையா கேளுங்க சாப்பிடாம கிளம்ப போயிட போகிறாங்க நிறைய செஞ்சு வச்சிருக்கோம் பிரியாணி அவங்களாம் சாப்பிட்டாங்களா இல்லையான்னு கேளுங்க சாப்பிட்டு போக சொல்லுங்கள் வீட்டுக்கு எடுத்துன்னு போக சொல்லுங்கள் அவங்க வீட்டில் பசங்க என்ன இருந்தாங்கன்னா கூட்டின்னு வர சொல்லுங்கள் சாப்பிட்றதுக்கு விட்டுறாதீங்க நீங்கள் தான் கவனிக்கணும் அவங்கள எனக்கு யார் ஏதுன்னு என்ன ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அப்படியா வீட்டில் யாருன்னா இருந்தால் கூட கூட்ட சொல்லுவா ஆமாம் அது வேற ஊருக்காரங்க ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க இங்கே அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு ஒருத்தர் மட்டும் வந்திருக்காங்க போல இருக்குது வீட்டில் இருக்கவங்களாம் கூட்டினா சொல்லுங்க அவங்க மருமக பையன் பேரன் பேத்தி யாரா இருந்தாலும் கூட்டினா சொல்லுவாங்க வந்து சாப்பிட்டு போக சொல்லுங்க வேற ஏதாவது சாப்பிட்டு நம்மளை வாழ்த்திட்டு போனோம் இல்லையா பரவாயில்ல இந்த குழந்தைங்க கோயிலில் கால் வச்ச பிறகு மருமகளுக்கு நல்ல புத்தி கொடுத்துருக்காம அந்த ஆத்தா அப்படியே மொழி காசுலாம் கொடுத்தாங்கன்னா வாங்கி வைங்க அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன் அவங்க எதிர்க்க என்ன எனக்கு கொடுக்காதீங்க அந்த பார்த்தேன் அப்படியே பணம் அலையதான் நினச்சிக்காதீங்க யார் மொழி இருந்தாங்க என்ன எழுதினாங்க நோட்டில் எழுதி வச்சிருவேன் அப்புறம் அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் வரும்போது அவங்க எவ்வளோ எழுதிருக்காங்களோ அது கூட ஒரு 200 எக்ஸ்ட்ரா போட்டு எழுதி நம்ம திரும்பி கொடுக்க தவிர மொழி என்னது வட்டியில் கடன் தானே நம்ம வாங்கினா இப்போ வாங்கினா திரும்பி நம்ம எழுதணும் அவங்க ஃபங்க்ஷன் வரும்போது சரிடி அத்தை உங்களுக்கு ரொம்ப பசிக்குதுன்னு நினைக்கிறேன் நான் மூஞ்சிலாம் சுருங்கின மாதிரி இருக்குது காஃபி தான் குடிக்கிறீங்க என்ன சாப்பாடு போட்டு எடுத்து கொடுக்குவேன் இங்கே இருங்க இங்கே விட்டு போயிடாதீங்க அப்புறம் இருங்க என்ன எத்தனை போயிட போகுது நான் அப்புறமா சாப்பிட்றேன்டி எனக்கு காஃபி மட்டும் கொடுத்து அனுப்பு எனக்கு கூல்ட்ரிங்க்ஸ் என்ன வேணுமா அண்ணன் வச்சு வசதியிலே வரிசையிலே இருக்குது வேணா எடுத்து குடிங்க அதுலேருந்து வேணாண்டி தண்ணியில் மாறி குடிச்சுங்க தொண்டை கொஞ்சம் கரக்கரன்னு இருக்குது எனக்கு காஃபியே போதும் சமையல்காரர் போட்டு வச்சுருப்பல அது ஒரு டம்ளர் காஃபி மட்டும் சரி சங்கி கூட அங்கே தான் இருக்கிற கொடுத்தா அனுப்புறேன் சங்கிக்கிட்டே சித்தி வாங்க சாப்பிடுங்க வாங்க இங்கே வரப்பா பசிக்கல இந்த வருஷ பொருளாக இருக்கு பற்றியா அதெல்லாம் கவரில் போட்டு கொடுக்கணும் காஃபி மட்டும் குடிக்கலான்னு இருக்கேன் நான் அப்புறமா சாப்பிட்றேன்ப்பா இருக்கிறவங்களுக்கு போட்டு சாப்பாடு காலையிலேருந்து டிஃபன் கூட எதுவுமே சாப்பிடல ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு ஒரே அடியாக சாப்பாடு சாப்பிட்டுலாம் சொல்லிட்டு விட்டுட்டோம் மத்தியானமே ஆகி போகுது இப்போ இனி 11 மணிக்கு மேலே ஆகி போச்சு சாப்பிட்டு வந்து வேலையை பாருங்க வாங்க இந்த பழம் வந்து பழம் பலகாரம் வந்து கவலை கொடுத்துருப்பீங்க அந்த பசங்க அனுப்பிச்சு விட்றேன் பசங்க கிட்ட சொன்னால் கரெக்டாக அழகாக செஞ்சிருங்க வயசானவங்களாம் முதல்ல சாப்பிடுங்க வாங்க வேணாப்பா எல்லாருக்கும் வந்து உங்களுக்கு போட்டு விருந்தளிக்கலாம் முதல்ல சித்தி அவங்க சாப்பிட்டு தான் இருக்காங்க எல்லாம் பத்திரம் தான் வாங்கிட்டு போனேன் எல்லாம் பத்தலையா அண்ணன் கிட்ட நான் சொன்னேன் 100 இலக்கு மேலே தேவைப்பட சொல்லிட்டு எவ்வளோ எல்லாம் எடுத்துட்டு வந்தாரு 100 இலக்கு மேலே தான் எடுத்துட்டு வந்தாரு ஒரு சில இலை கிழிஞ்சிட்டு இருக்குது அதெல்லாம் வேஸ்ட் ஆகி போச்சு அதனால தான் ஒரு 50 இலை மட்டும் போய் வாங்கிட்டு வந்தேன் அது கூட கொரியர் கூட சொல்லிட்டு அண்ணன் இப்போ பார்த்தா இப்படி தான் பண்ணுது ஏன் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு வரக்கூடாதா நான் தான் 100 சொன்னேன் ஒரு 200 எடுத்துட்டு வரக்கூடாதா எவ்வளோ ஆச்சு இந்த இலைக்கா அம்மா எல்லாம் காசு தான் வாங்கிறதுக்கு போனேன் அது நம்ம நம்ம தங்கத்துறைக்கு பங்காளியாமே துருத்து பங்காளியா அவர் காசு எதுவுமே வாங்கல ஃப்ரீயாக தான் கொடுத்து அமைச்சிருக்காரு வந்திருக்காரு அவர்கிட்ட ஃபங்க்ஷனுக்கு யார் அது வாழை தோட்டம் வச்சிருக்கீங்க தெரியல பங்காளினா எங்கள் வீட்டுக்காரோட சித்தப்பா பையனா இருக்கும் ஆமாம் அந்த முத்து இருக்கான அவனை தான் இருக்கும் அப்படியா காசு கொடுத்து வாங்கல சரி இன்னும் ஒரு 10 கூட எக்ஸ்ட்ரா வாங்கி வந்துருக்கலாம் இருக்கா அம்மா இதுவே அதிகம் நானே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க சொல்லிட்டு வாங்கி வந்துட்டேன் வேஸ்ட் பண்ணாமல் இருந்தால் சரி அவங்க இருந்தாலும் காசு கருது விற்பாங்க யாருன்னா சரிங்க மாமா சாப்பாடு போடுங்க அது பின்னாடியே வரேன் என் வீட்டுக்காரர் காணவே காணும் அவர் பார்க்கவே முடியல இருக்கிறாரா இல்லை வீட்டுக்காரங்களே கிளம்பி போயிடாரான்னு தெரியல அம்மா அங்கே எல்லாருக்கும் அவர் தான் சாப்பாடு போட்டுருக்காரு பரிமாற வேலையை பார்த்துருக்காரு வந்துட்டீங்களாப்பா அங்கே இறையில இருந்தால் அம்மாக்கா நடந்துனுக்குது கொடுங்க இல்லைப்பா அவ்வளோ இலையும் கழிச்சா நிறைய இலை கிழிஞ்சு போயிருந்துச்சு ஒரு 20 இலை தான் தேரிச்சு சீக்கிரம் கொடுங்க இலையை யார் எடுத்து வண்டியில் வச்சுது மொத்த இலையும் கிழிஞ்சு போயிட்டு இருக்குது அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல இலையை கொடுங்க போப்பா நான் எடுத்துன்னு வரேன் அத்தை பாட்டி எல்லாம் சாப்பிட்றதுக்கு வாங்க முதல்ல விருந்தாளிங்க எல்லாம் போடுங்க அதுக்கப்புறமா நாங்கள் வந்து சாப்பிட்றோம் அப்படியா அதுவும் சரிதான் ஏற்கனவே உட்காந்து கடை இல்லாமல் நின்று இருக்காங்க எல்லாரும் அந்த கோயில் பின்னாடி அந்த பக்கமா நல்ல சிமெண்ட் தர போட்டு சுத்தமாக இதுதான் கீழே குறைச்சி போடல கீழே குறைச்சி போட தப்பா நினைச்சிக்க மாட்டாங்க ஐயோ கிராமத்துல கீழே உட்காந்து சாப்பிடுவாங்க நம்ம ஊர்ல தான் நம்ம ஊர் கிராமம் தான் சிட்டி மாதிரி பண்ணுவாங்க எல்லாமே டேபிள் உட்காந்து சாப்பிடுவேன் சொல்லுவாங்க இங்க வந்து கீழே உட்காந்து சாப்பிடுவாங்க ஆமாப்பா சுத்தமாக தானே இருக்குது கீழே உட்கார வச்சு போடுங்க எதுக்கு நிற்க வச்சிருக்கீங்க
கீழே போட்டு எல்லாருக்கும் ஒன்றா சாப்பாடு போட்டு விடுங்க. பரிமாறத்துக்கு ஆள் இருக்கிறாங்களா இல்லையா? நான் வந்து பரிமாறுவா. பசங்களாம் இருக்காங்க பாட்டி, நீங்கள் இங்கே இருங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம் எல்லாத்தையும்.